வணக்கம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 16ஆம் தேதி, கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு நாளைக்கும் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சந்திரன், சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லோரோடும் நல்லுறவு ஏற்படும். அனைவரும் உங்களை நேசிப்பார்கள். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். செல்வாக்கு, சமூக அந்தஸ்து, பெயர், புகழ் ஆகியவை வெகு சிறப்பாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷ ராசியினருக்கெல்லாம் அந்த வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற அற்புதமான நேரம். தொழில் வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இப்பொழுது உற்சாகமாக காணப்படுவார்கள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது புதனும் அங்கே இணைந்து புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறது என்பதால் 2-5 குடைவன் வலுப்பெற்று 5ஆம் இடத்தை புதனும் சுக்கிரனும் பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வழங்குவார்கள். உங்களுக்கு எப்ப பதவி உயர்வு கொடுக்கணுமோ, எப்ப நீங்க கேட்டீங்களோ, எப்ப எதிர்பார்த்தீங்களோ அப்பெல்லாம் கொடுக்கல. இப்ப திடீர்னு இப்ப கொடுப்பாங்க பதவி உயர்வு. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பதவி உயர்வு வந்தால் அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த பதவியை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இது வேணாம், என்னை விட ஜூனியருக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு கொடுக்குறீங்களே அப்படின்லாம் கோச்சுக்காதீங்க. எதுவும் வருது வந்த வரைக்கும் லாபம். நீங்க அதெல்லாம் பேச முடியாது. உங்களோட ஜூனியர்லாம் மேல தூக்கி விட்டு இப்ப கடைசியா உங்களுக்கு கொடுப்பாங்க. வேற வழியில வாங்கிக்கணும். அதுதான் புட்சாலித்தனம். 12 வருஷத்துக்கு முன்னால வர வேண்டிய ஒரு ப்ரமோஷனை இப்ப கொடுக்குறீங்களே, எல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. பேசாம வாங்கிக்கோங்க. ஓகே சார், எஸ் ஐ வில் அக்செப்ட். ஐ எம் வெரி கிளாட் டு அக்செப்ட் தி ப்ரமோஷன். ஐ வில் ரிப்போர்ட் டு டியூட்டி ஆன் சச் அண்ட் சச் டேட் அட் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை லெட்டரை போட்டு பேசாம இருக்கு. வரத்தை அமைதியா ஏத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோவம் வந்துடும். 15 வருஷமா என்ன தண்ணி காமிச்சிட்டு இப்ப கொடுக்குறா சார், ரிட்டையர் ஆகிறதுக்கு 1.5 வருஷம் முன்னால, எவ்வளவு திமிர் இருக்கணும் உங்களுக்கு அப்படிமா. கரு அப்படிதான் இருக்கும் உலகம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொழைக்க கத்துங்க. நீங்க எல்லாரையும் போய் பகைச்சிட்டு போற இடத்துல எல்லாம் சண்டை போட்டு வராதீங்க. உண்மையை சொன்னா சண்டை வரும் சார், பேசாம இருக்கு சார். உலகத்தை புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. உங்களுக்கு ப்ரமோஷன் வரும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. 10ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், ராகு. இந்த புதன், சுக்கிரன், ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதியும் சுக்கிரனும் ஒன்றாக 10ஆம் இடத்திலே இணைந்து புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறது. நீச்சமாகி சுக்கிரன் உச்சமானதுனால நீச்சபங்கம். நீச்சபங்க ராஜயோகம் 10ஆம் இடத்திலே கிடைத்திருக்கிறது. அதனால உங்களை ரொம்ப பெரிய உயர்வாக எல்லோரும் பேசுவார்கள். உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், மரியாதை ரொம்ப அதிகமா கிடைக்கும் சொசைட்டில. இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 9ல 3 கிரகம், 10ல 3 கிரகம். இது ஒரு பெரிய காம்பினேஷன். இது 9ஆம் இடத்தில் 3 கிரகம், 10ஆம் இடத்தில் 3 கிரகம். ராசியில 1, 4ல 1, 12ல 1. பாக்கி எல்லாம் அங்க 9, 10ல போய் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. குரூப்பா உட்காந்துருக்கு. எல்லாம் கொத்து கொத்தா இருக்கு. அப்படியே மாங்காய் காய்ச்சி கொத்து கொத்தா தொங்குமே, அந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கு. நிச்சயமாக இது நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்பு தான். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இன்று ஒரு நாள், இன்னைக்கு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். அப்புறம் எல்லாம் பிரமாதமா இருக்கும் உங்களுக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு வரப்போற கிரக நிலவரம் கடகத்துக்கு ஓகோன்னு இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு பேசாதீங்க, சைலண்டா இருக்கு. யாரா ஏதாவது பண்ணா சிரிச்சுட்டு ஐசி அப்படின்னு போயிடணும். கூடாது. அந்த மாதிரிதான் இருக்க கத்துக்கணும். சில விஷயங்கள் பார்த்தாலும் ஒன்னும் பண்ண முடியலைங்க. சொசைட்டில எவ்வளவு தப்பு நடக்குது.
பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. நம்ம அதை பத்தி பேசுனா நம்மள வேற மாதிரி திருப்பிடுவான். என்ன வேணாலும் ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க எப்படி வேணாலும் திட்டலான்ற மாதிரி இன்னைக்கு ஒரு தப்பான கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கு. ஒருத்தனை பிடிக்கலன்னா என்ன வேணாலும் சொல்லி திட்டு. அதனால நிறைய விஷயத்த பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்களை வளர்க்குற விதம் சரியில்லை. இவங்கெல்லாம் பேரண்ட்ஸ் சரியில்லை, வளர்க்குற விதம் சரியில்லை. அந்த சின்ன குழந்தையில இருந்தே அதை நீ அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், நீ அதுக்கு தான் பெருவை எடுத்திருக்க, இந்த ஜென்மா எடுத்ததே அமெரிக்கா போறதுக்கு தான், எப்போதும் நீ 99.99% வாங்கணும், அதுக்கு கம்மி வாங்க கூடாது, படி 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 படின்னு அதை போட்டு நோண்டையில குட்டு 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 குட்டுன்னு குட்டி அது அப்படியே அது குழம்பி போயிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஸ்கூல்ல தான் அவங்களுக்கு சீட் கிடைக்கணும். அந்த ஸ்கூல்ல படிச்சாதான் அது வசதி. அந்த ஸ்கூல்ல வெளியே வந்த உடனே அங்க போகணும், அடையார்கிட்ட இருக்கு, அங்க போகணும், அங்க போய் ஜாயின் பண்ணணும், அங்க படிச்சாதான் வசதி. அங்கன்னு படிச்ச உடனே அப்படியே அமெரிக்கா போயிடணும். ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டு இங்க அவ்வளவுதான், ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஃபைனல் எக்ஸாம் என்னைக்கு முடியுதோ அதுக்கு மறுநாளுக்கு டிக்கெட்டை போட்டு வச்சிருவாங்க ரெடியா, அப்படியே தூக்கி அனுப்பிடுவாங்க. அது அங்க போய் முழிக்கும். பாவம் குழந்தை, இங்க குழந்தையாட்டம் வளர்த்துட்டா திடீர்னு நீ அமெரிக்காவுக்கு போய் ஆகணும். அமெரிக்கா போலன்னா என்ன லைஃப், நீ எதுக்கு பிறந்த, இப்படியா வளர்க்கறது குழந்தைங்களை. என்னைக்கு இந்த ஜனங்கள்லாம் திருந்த போகுது, இந்த சொசைட்டி என்னைக்கு திருந்த போகுதுன்னு தெரியலையே. ரொம்ப தப்பான குறிக்கோள் வச்சிருக்காங்க. அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன் தெரியாது. வாட் இஸ் யுவர் எய்ம், ஆம்பிஷன் அண்ட் கோல் தெரியாது. அப்ப நீ எங்க போயிட்டு இருக்க, வேர் ஆர் யூ டிராவலிங், ஐ டோன்ட் நோ. வாட் இஸ் கோயிங் டு பி த அல்டிமேட் எண்ட் தெரியாது. அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க தெரியாது. இதுதான் இன்னைக்கு சொசைட்டி, இதுதான் யங்ஸ்டர்ஸ், இப்படிதான் வளர்க்குறாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்தது. உங்களை பற்றி தவறாக நினைத்திருந்தவர்கள் கூட இப்பொழுது அதற்காக வருத்தம் தெரிவிப்பார்கள். உங்களை புகழாதவர்களே இருக்க மாட்டார்கள், எல்லோரும் புகழ்வார்கள். அத்தகைய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு வந்திருக்கிறது. அலுவலக பணிகளை அழகாக செய்து மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். எனவே சிம்மத்திற்கு இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிநாதன் 7ஆம் இடத்துல சென்று அங்கே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுவிட்டது. 2-9 கொடைய சுக்கரனும் ராசிக்கும் 10க்கும் அதிபதியான புதனும் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. 7ஆம் இடத்தில் இணைந்ததால் புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம், சுக்கரன் உச்சம், புதன் நீச்சபங்கம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பணத்தை பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க, பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். பணத்தை பார்த்த உடனே சில பேர் தலைகால் முறியாம குதிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்பதான் ரொம்ப அடக்கமா இருக்கணும், சைலண்டா இருக்கணும். பணம் வரும்போது தான் அமைதியா இருக்கணும், அது கத்துங்க. நீங்க முதல்ல நிறைய பணம் வரப்போறது, அதனால உங்களுக்கு முதலே சொல்லிடுறேன், நிறைய பணம் வரப்போறது. பணம் வரும்போது ஆட்டம் போட்டு ஆடக்கூடாது, அமைதியா இருக்கணும். மிகப்பெரிய செல்வம் வரப்போகிறது கன்னி ராசிக்கு. துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. 9 குடைவன் நீச்சபங்கம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதியும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. குரு சுக்கிர பரிவர்த்தனை தொடர்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நேரம். துலா ராசியிலே இருக்கக்கூடிய மாணவர்களின் படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். கல்வி முன்னேற்றம் மிக 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 அற்புதமாக இருக்கும். நல்லா ஷார்ப்பா இருப்பாங்க. அப்படி டக்குன்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி, கற்பூரம் மாதிரி இருக்கும் புத்தி. கற்பூர புத்தியா இருக்கும், வாழமட்ட புத்தியா இருக்காது, டக்குன்னு பிடிச்சுக்கும். அதனால மாணவர்கள் வெகு சிறப்பாக கல்வியிலே முன்னேற்றம் அடைவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். காலேஜ் அட்மிஷன் சுலபமாக கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், நன்றாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கு அதிக அளவிலே வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் அலுவலகத்திலே பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 11 குடைவனும் 7 குடைவனும் ஒன்றாக 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு 7 குடைவன் உச்சம், 11 குடைவன் நீச்சபங்கம், 7இல் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது.
குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. விருச்சிக ராசியினருக்கு இப்பொழுது அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு, எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கும். சாதாரண வருமானம் இல்ல, ரொம்ப பெருசா இருக்கும். அது ஒரு ஹியூஜ் மணி, பிக் மணி கிடைக்கும். யூ வில் see பிக் மணி இன் யுவர் லைஃப். வழக்கமா நீங்க பார்த்து இருக்கிற அமௌண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, இது பெருசா இருக்கும். பெரிய அளவிலே வருமானம் கிடைக்கும். செல்வ செழிப்பு மிகுதியாகும். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு அந்த 8 குடையவன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ராசியை குரு பார்த்து சுபத்தன்மையை அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். 4ஆம் இடத்திலே 4 குடையவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் 6/3/2026க்குள் கிரக பிரவேசம் செய்வீர்கள். 6/3/2026க்குள். அது என்ன சார் 6/3/2026 அப்படின்னா, அன்னைக்குதான் சனி பயிற்சி. இப்ப நெக்ஸ்ட் சனி பயிற்சி எப்பன்னா 6/3/2026 தான். இந்த வருஷம்லாம் சனி பயிற்சியே கிடையாது. 2025ல நோ சனி பயிற்சி. சனி அங்கேதான் இருக்கார், கும்பத்திலே தான் இருக்கார் சனி பகவான். அவர் மீன ராசிக்குள்ள அடி எடுத்து வைக்கிற நாள் 6/3/2026. அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. அதுக்குள்ள நீங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் நன்மை நடைபெறுகிறது. 7-10 குடைய புதன் இப்பொழுது 4ஆம் இடத்திலே சென்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் 7ஆம் இடமும் வலுப்பெற்று இருக்கிறது, 10ஆம் இடமும் வலுப்பெற்று இருக்கிறது. 7ஆம் இடம் வலுப்பெற்றதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திடீர்னு சளி கிளி பிடிச்சிக்கிட்டு மூக்கு குணன்னு பேசிட்டு இருப்பாங்க உங்க வீட்டம்மா, இப்ப சரியாயிடும் உங்களுக்கு. 10ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் உங்களுக்கு ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஏற்கனவே நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க, இன்னும் பெருசா முன்னேறி நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். எல்லா விதத்திலும் தொழில் வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, வாழ்க்கை துணைக்கு யோகம் என எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன் சந்திரனோடு இணைந்திருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 3ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு, அது ஒரு பெரிய யோகம். இந்த காம்பினேஷன் மீனத்துல புதன் சுக்கிரன் சேர்ந்தா அப்ப ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆயிடுது. சுக்கிரன் உச்சமாகும், புதன் நீச்சபங்கம் ஆயிடுது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மை நடைபெறக்கூடிய நல்ல நேரம். உங்கள் தொழிலில் நீங்கள் வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பீர்கள். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பெரிய தொகையெல்லாம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பீர்கள். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியாவது வாங்கி போடுவீங்க. எனவே இது ஒரு நல்ல நேரம். கும்ப ராசிக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். அலுவலகத்திலே உங்கள் பணிகளை வெகு சிறப்பாக செய்வீர்கள். உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரத்தில் உள்ளவர்கள் ஆகியோருக்கெல்லாம் பெரிய அளவிலே வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் ராகு, அது பெரிய யோகம். சுக்கிரன் உச்சம், புதனுக்கு நீச்சபங்கம் கூட, ராகு வேற சேர்ந்திருக்கு. 2ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும்னா அப்ப பதவி இருந்தாதான் செல்வாக்கு, பதவி இருந்தாதான் உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பாங்க. அப்ப பதவி கிடைக்கும். ஏன்னா 5 குடையவன் 2ல நீச்சபங்கம். பதவி கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும், பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகமாக காணப்படுவார்கள். மீனராசி மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு வெகு அற்புதமாக முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நேரம். நன்றாக பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கி மேல் படிப்புக்கு சுலபமாக அட்மிஷன் கிடைக்கும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ள மீனராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை எடுத்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும்.
ஏழுக்குடையவன் ராசியிலே அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏழுக்குடையவனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறது. களத்திர காரகனும் களத்திர ஸ்தானாதிபதியும் ராசியிலே ஒன்றாக இணைந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றன. களத்திர காரகன் சுக்கிரன், களத்திர ஸ்தானாதிபதி புதன், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப கல்யாணம் ஆகும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் நீங்க கொடுக்கல் வாங்கல் பண்ணுவீங்க. பேசுறது எல்லாமே சீல தான் இருக்கும். பெரிய பெரிய தொகை நீங்க வாங்கி வாங்கி அப்படி ரொட்டேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பீங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் தொழிலை செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்னைக்கு கரிநாள், நாளைக்கு கரிநாள், அதுக்கு மறுநாளும் கரிநாள், 3 நாள் சேர்ந்தாப்புல கரிநாள் வரும். தை மாசத்துல 1, 2, 3 கரிநாள் வரா மாதிரி மாசி மாசத்துல 15, 16, 17 3 நாள் கரிநாள் சேர்ந்தாப்புல 3 நாள் வரும். மாசி 15, 16, 17 3 நாள் சேர்ந்தாப்புல கரிநாள் வரும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க எந்த வருஷம் வேணா எடுத்து பாருங்க, மாசி 15, 16, 17 கரிநாள் தான் வரும். தை 1, 2, 3 மாசியில 15, 16, 17 கரிநாள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது